அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கயா நாங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, உங்கள் வாக்கை மீறி நாங்கள் வந்துட்டோம், பலியாயிட்டோம். நாங்கள் ஒரு தலைவன் வர வேண்டான்னு சொல்லிட்டு காலில் விழுகிற பக்குவம் எந்த தலைவனுக்காவது தமிழ்நாட்டில் இருக்கா? என்னை பார்க்க வந்துட்டு இப்படி போயிட்டீங்களே, அந்த குற்ற உணர்வு இருக்கும்ல. இவர் போகாமல் இருந்தால் அந்த உயிர்கள் போயிருக்குமா? அவர் செஞ்ச ஒரே பிழை என்ன தெரியுமா? காவல்துறை 7 மணி நேரமாக நீங்கள் காலதாமதமாக வரீங்க சொன்ன அறிவிப்பை விட உங்களை நாங்கள் வந்து கரூருக்குள்ள விடமாட்டோம்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் குற்றவாளி யார்? உலக மக்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டு உணவருந்தி அவங்களோட உறவாடி ஒரு பட்டியல் என்னென்ன தேவை தனது குடும்பத்திற்கு. 5000 போதுமா? வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க முடியும்? அந்த குடும்பத்தில் சொல்கிறாங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணுமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எதுக்கும் வேண்டாம், நீங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு 37 குடும்பத்தை தத்தெடுக்கிற பொறுப்பை உணர்ந்து எடுத்திருக்கிறார் என்றால் அவரை வாழ்த்துவதா தூற்றுவதா? வாழ்த்துவதா சார்? அதான் நீங்கள் சொல்கிற உள்ள நடந்த விஷயம் வந்து இது ஓப்பனாக வந்து மீடியா கூட்டு சொல்லியிருக்கலாமே, மீடியா உள்ளே அனுப்பிச்சிருக்கலாம். தன்னுடைய சொந்த குடும்பத்தில் துக்கம் நிகழ்ந்திருக்கு, அதுக்கு மீடியாலாம் உள்ளே விட்டு பாருங்கள் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், அது இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அரசியலை இன்றைக்கு இல்லை, ஒரு வார்டு மெம்பர் இது மாதிரி சமூகம் பண்ணாவே மொத்த மீடியா அவர் வச்சு தான் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அது விளம்பரம். இப்போ ரொம்ப பப்ளிசிட்டி தேவைப்படல சார். யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியணும்ல. நீங்கள் திமுக கிட்ட வேணால் போய் கேளுங்க, அவன் ₹1 கொடுத்தா 1000 முறை ஒளிபரப்புவான், அதை பண்ணு இதை பண்ணுன்னு. நான் கேட்குறேன், பொருளாதாரத்தில் நலிவடைந்த கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கூட தலா 50,000 கொடுத்துருக்கு. அகில இந்திய கட்சியாக இருக்கிற தேசிய காங்கிரஸ் கட்சி சார்புள்ள 2.5 லட்சம் ரூபா நிதி கொடுத்தாங்க. முரசொலி அறக்கட்டளையில் பணமே இல்லையா? திமுக அறக்கட்டளையில் பணமே இல்லையா? எல்லாம் தொடச்சிட்டிங்களா? ₹1 கொடுத்தீங்களா? ₹1 ₹1